திருப்பூர் மாவட்டம் KVR நகரில் திமுக சுற்றுச்சூழல் பிரிவு மாநில துணை செயலாளர் நாராயணமூர்த்திக்கு சொந்தமான பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், எவ்வளவு பேர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. திருப்பூர் KVR நகரில் உள்ள திமுக சுற்றுச்சூழல் பிரிவு மாநில துணை செயலாளர் நாராயணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான தனியார் பள்ளியில் நேற்றைய தினம் பள்ளிக்கு சென்ற 1ஆம் வகுப்பு சிறுமி கழிவறைக்கு சென்ற போது துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த அசாம் மாநில இளைஞர் ஜெய் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் திமுக நிர்வாகியினுடைய பள்ளியான இந்த தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து பெற்றோர்கள் மத்தியிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று கதிரவன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி முன்பாக அந்த பள்ளியில் சேர்த்துள்ள பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 300க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினரும் இந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தமிழக அரசுடைய ஆட்சியில் இருக்க திமுக அரசு தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் திமுக நிர்வாகியினுடைய பள்ளியிலேயே சிறுமி ஒருவருக்கு நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்றும் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும், இங்கு பயிலக்கூடிய பெண் குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேற்கொண்டு காவல்துறையினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களிடம் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வராங்க. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.